வேதி வினையில் வந்த வண்ணப்புகை. வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு வேதியியல் சோதனையை செய்யலாம். காப்பரும் நைட்ரிக் அமிலமும் வினை புரியும் போது என்ன நிகழும் பார்க்கலாமா? இதற்கு தேவையானது காப்பர் துருவல்கள், நைட்ரிக் அமிலம், குவளையில் தண்ணீர், அளக்கும் கண்ணாடி உருளை, 2 பீக்கர்கள். முதல்ல செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலம் எடுத்துக்கலாம். இதை இந்த அளக்கும் உருளையில் மெதுவாக ஊற்றி 3 ml அளவுக்கு சரியாக எடுத்துக்கலாம். இந்த முதல் பீக்கரில் இதை ஊற்றிக்கலாம். இது செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலம். இப்போ மீண்டும் 3 ml நைட்ரிக் அமிலத்தை எடுத்து 2வது பீக்கரில் ஊற்றிக்கணும். இங்க பாருங்க, இந்த 2 பீக்கர்லையும் 3 ml அளவு நைட்ரிக் அமிலம் சமமா இருக்கு. இப்போ அளக்கும் உருளையில 10 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். இது 2வது நைட்ரிக் அமிலத்தில் சேர்க்கலாம். தண்ணீரில் நைட்ரிக் அமிலம் நன்கு கலந்துருச்சு. முதல் பீக்கரில் செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலம் இருக்குது. 2வது பீக்கரில் நீர்த்த நைட்ரிக் அமிலம் இருக்குது. சரி, இப்போ சிறிதளவு காப்பர் துருவல்களில் முதல் பீக்கரில் உள்ள செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலத்தில் போடணும். இதே போல நீர்த்த நைட்ரிக் அமிலத்திலையும் சிறிதளவு போட்டுக்கலாம். பாருங்க, முதல் பீக்கரில் வேதிவினை நடக்குது. காப்பர் துருவல்கள் நைட்ரிக் அமிலத்துடன் வேதிவினை புரிந்து முதல்ல பழுப்பு நிறப்புகையும் சிறிது நேரத்தில் அடர் சிவப்பு நிறப்புகையும் வெளிவிடுது. பாருங்க, இந்த புகை நைட்ரஜன் டை ஆக்சைடை குறிக்குது. அதே சமயம் நைட்ரிக் அமிலம் பச்சை நிறமாக மாறுவதையும் பார்க்கலாம். 2வது பீக்கரில் இன்னும் வேதிவினை தொடங்கவே இல்லை. 2 பீக்கரையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தா மொதல் பீக்கரில் தான் வேதிவினை மிக வேகமாக செயல்படுது. சிறிது நேரம் கழித்து இப்போ தான் 2வது பீக்கரில் மெதுவாக வேதிவினை தொடங்குது. ஆனால் முதல் பீக்கரில் காப்பர் துருவல்கள் முழுவதும் கரைஞ்சிடுச்சு. இதில் வேதிவினை முடிஞ்சிடுச்சு. முதல் பீக்கரின் அடியில் இருக்கும் செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலம் இப்போ பச்சை நிறமாக மாறி காப்பர் நைட்ரேட் கரைசலாக இருக்குது. பார்த்தீங்களா குட்டீஸ், வேதியியல் சோதனையில் இது வேடிக்கையான சோதனையாக இருந்தாலும் இதை பெரியவங்க முன்னிலையில் தான் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். சரியா? பாய் குட்டீஸ். தாமிர உலோகத்துடன் அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் நீர்த்த நைட்ரிக் அமிலம் வெவ்வேறு மாதிரியான வினைகளை புரிகின்றன.